வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லிப்பா ஏற்கனவே நம்ம சேனல்ல எஸ்என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் மேட் ஏலியனை பத்தி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு வந்து 20 லைக் கிடைச்சிச்சு அப்படின்னா பார்ட் 2 நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லியிருந்தோம். ஆனா நான் நினைச்சதை விட அதுக்கு வந்து வரவேற்பு அதிகமாக கிடைச்சிருக்கு. நிறைய லைக்ஸையும் வாரி வழங்கியிருக்கீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பார்ட் 2. இதுல வந்து மெட்டாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஏலியனை வந்து பென்டென் கிரியேட்டர்ஸ் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் கிடையாது. இது முழுக்க முழுக்க பென்டென் ஃபேன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் தான் இந்த மெட்டாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன். அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் மேட் ஏலியன் அப்படிங்கிற தெளிவாகவே இப்பவே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முந்தின வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்வர்சேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மெட்டாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் மேட் கான்செப்ட் தான். அஃபிஷியலா பென்டென் கிரியேட்டர்ஸால உருவாக்கப்பட்டது கிடையாது. ஸோ பென்டென் சீரிஸ்ல இந்த ஏலியன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ஃபேன் மேட் ஏலியன் அப்படிங்கிறத தாண்டி இதோட டிசைன் வந்து பென்டென் சீரிஸ்லேயே காட்டப்பட்ட ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாவே டிசைன் பண்ணியிருக்காங்க, தத்ரூபமாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இதோட டிசைன் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தியோட டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆந்தியோட முகத்தை வந்து அப்படியே இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு உடலமைப்பு பார்த்தா எனக்கு நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அதாங்க நம்ம ஸ்பைடர்மேனோட வில்லனா வருவார் பார்த்தீங்களா, டாக்டர் ஆக்டேவியஸ், அவரோட டிசைனை அப்படியே காப்பி அடிச்சு உருவாக்குன மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த டென்டக்கிள்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் முடியும் போது அதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சு நம்ம பென்டென் சீரிஸில் வரக்கூடிய விக்டர் வேலிடஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட டிசைனை அப்படியே காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரோட டென்டக்கிள்ஸுமே கடைசியில் முடியும் போது எட்ஜஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது விக்டர் வேலிடஸ் கிடையாது, அவரோட க்ளோன்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கும். இந்த நேனோ சிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவருடைய உருவத்தை எடுத்து அந்த இடத்துல வந்து பென்டென் சண்டை போட வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த எட்ஜஸ் ஷார்ப்பா இருக்கிறதும் இந்த இடத்துல டென்டக்கிள்ஸ் வந்து எட்ஜஸ் ஷார்ப்பா இருக்கிறதும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னமோ நம்ம இந்த விக்டர் வேலிடஸோட டிசைனை அப்படியே காப்பி அடிச்சு தான் ஃபேன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம மெட்டாலியமை உருவாக்கி வச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் வேலிடஸோட டிசைனு டாக்டர் ஆக்டோபஸோட டிசைனை காப்பி அடிச்சு தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஃபேன்ஸ் சும்மா இல்லாம விக்டர் வேலிடஸை காப்பி அடிச்சு மெட்டாலியமை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாவே நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு வந்து 30 லைக் கிடைச்சிச்சு அப்படின்னா இதோட பார்ட் 3 வந்து நான் கன்ஃபார்ம் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். பார்ட் 3ல வந்து நம்ம மைண்ட் வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனை பத்தி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம். இந்த ஏலியனோட ஹோம் வேர்ல்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதாவது இது எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து முழுக்க முழுக்க ஒரு இருள் கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்காக டோட்டலாவே இருளா இருக்கும் அப்படின்னு கிடையாது. பௌர்ணமி நேரத்துல வந்து நம்ம பூமியில எந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் இருக்குமோ அதே மாதிரியான வெளிச்சம் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கிரகத்துக்கு வந்து சூரியன் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட் வந்து ஒரு மெட்டலால் உருவான ஒரு பிளானட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்ம வந்து டெசிமஸ் பிரைமோட ஆரிஜின் பார்த்துருப்போம்ல, அவங்களோட பிளானட் எப்படி ஒரு மெட்டலால் உருவாக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இந்த பிளானட்டும் முழுக்க முழுக்க மெட்டலால் கவர் பண்ணப்பட்ட ஒரு பிளானட் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே இந்த கிரகத்தில் வந்து பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் நிறைய கலை பொருட்களையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய எல்லா ஸ்பீசிஸுமே ரொம்பவே புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய ஸ்பீசிஸாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகளை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் இருக்கிற மாதிரி இருக்கும், குப்பை மேடு மாதிரி அப்படி நிரம்பி இருக்கும். அது வந்து குப்பைகள் கிடையாது, இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளுடைய பழைய வெர்ஷன்ஸ். அதாவது இவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கறனால இவங்களுடைய பழைய கண்டுபிடிப்புகள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குப்பை மேடு மாதிரி சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு இனம் தான் இந்த மெட்டாலியம் அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து புத்திசாலிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. பென்டென் கிரியேட்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதோட ஆரிஜினை வந்து பார்த்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட முகம் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த கிரகம் வந்து ஒரு இருள் கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த அளவுக்கு டெடிகேஷனாக செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க. பேசாமல் இவங்களே பென்டென் சீரிஸை உருவாக்கி கொடுத்துடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு யோசிச்சு ரொம்பவே யூனிக்காக அவங்க வந்து உருவாக்குறாங்க.
அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இதுகிட்ட 4 டென்டக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த 4 டென்டக்கிள்ஸுமே ரொம்பவே எலாஸ்டிக்கா செயல்படக்கூடியது. நம்ம டாக்டர் ஆக்டோபஸை பார்த்திருப்பீங்க, நம்ம விக்டர் வேல்டஸை பார்த்திருப்பீங்க. அவங்களோட டென்டக்கிள்ஸ் எந்த அளவுக்கு ரொம்பவே எலாஸ்டிக்கா செயல்படுமோ அதை வச்சு எந்த அளவுக்கு அவங்களால தாக்க முடியுமோ, அது மட்டும் இல்லாமல் எதிரியை சுற்றி கூட அவங்களால பிடிக்க முடியும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த டென்டக்கிள்ஸுக்கும் அதே மாதிரியான பவர்ஸை தான் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டென்டக்கிள்ஸோட எட்ஜஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுனால எதிரியை இதை வச்சு பயங்கரமாக தாக்க முடியும், ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் இரும்பு பாறையை கூட இதை வச்சு ரொம்ப சுலபமாக உடைக்க முடியும், பயங்கரமாக டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதோட கைகளை பார்த்தீங்க அப்படின்னா அதோட கைகளுக்கும் அதே மாதிரி, அதாவது டென்டக்கிள்ஸுக்கு இருக்கிற மாதிரியே இதோட கைகளுக்கும் எலாஸ்டிக் பவர் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம எலாஸ்டிக் மேன், நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பவர் சத்தி கொடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக தான் இந்த கேரக்டரே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தூரத்தில் எதிரி இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமாக அதோட கையை நீட்டியே சுற்றி வளைச்சு பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான் இந்த மெட்டாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன். அது மட்டும் இல்லாமல் பேருக்கு ஏற்ற மாதிரியே அதோட உடல் முழுக்கவே மெட்டலால் உருவாகி இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான் இந்த மெட்டாலியம். எதிரி வந்து ஒரே அடியில் பறக்க விட்டுரும், அந்த அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசினா கண்டிப்பாக டியூரபிலிட்டியை பற்றி பேசி தானே ஆகணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலியமுக்கு அதிகமான டியூரபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அசால்ட்டை எந்திரிச்சு நிற்கும், இதால் திரும்பவும் ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு முழுக்கவே மெட்டலால் கவராக இருக்கிறதுனால இதால் ரொம்ப சுலபமாகவே எவ்வளவு அடியாக இருந்தாலும் அசால்ட்டை தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மெட்டல் டைப் ஏலியன், அது வந்து இதுக்கு நிறைய இடத்துல ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனுக்கு நைட் விஷன் இருக்கிறதுனால இருளில் கூட இதால தெளிவா பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தன்னோட எதிரி எங்க நிக்கிறான், அவன் எப்படி தன்னை தாக்க வரான் அப்படிங்கறத கூட இதால தெளிவா பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு வந்து எவ்வளவுதான் இருட்டா இருந்தாலும் இதோட கண்களுக்கு, அதாவது இதுக்கு வந்து ஆந்தியோட கண்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இதோட கண்களுக்கு பட்ட பகல் மாதிரி வெட்ட வெளிச்சம் மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஸோ அதனால தான் இதால இருள கூட ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியும், தன்னோட எதிரியை தாக்க முடியும். கூடவே இதுக்கு வந்து 360 டிகிரியில் தன்னோட தலையை திருப்பி தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கூட இதால் தெளிவாக பார்க்க முடியும். தனக்கு பின்னாடி யார் வரா, தன்னை தாக்க யார் வரா அப்படிங்கிறத கூட ரொம்ப சுலபமாகவே இதால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனாகவே ஃபேன்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஏலியனை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, அதான் உண்மை. ஸோ அவ்வளோதாங்க இதோட பவர்ஸ். இதை தவிர வேறு எந்த தகவலையுமே கிரியேட்டர்ஸ் நம்ம கொடுக்கல. முக்கியமாக வீக்னஸை பற்றி அவங்க வாயே திறக்கல அப்படிங்கிறதான் உண்மை. நானும் நிறைய வெப்சைட்ஸில் போய் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 30 லைக் கிடச்சிச்சு அப்படின்னா அதோட பார்ட் 3 வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் 3 வந்து மைண்ட் வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல்க பெல்ல அடிச்சு விட்ருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.